ஜெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பஞ்சதந்திர கதையில் நட்பை கெடுப்பது தந்திரத்தில் 2ஆம் பாகத்தை பார்க்கவிருக்கிறோம். அவசரப்பட்ட குரங்கின் கதை. இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து முதல் பாகத்தை தொடர்ந்து 2ஆம் பாகம் கேட்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்ப 2வது பாகத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, கரடகன் நல்ல குணப்படைத்த நெறி தன்னுடைய நண்பகன் தமணகன்ட்ட சொல்றாரு, உனக்கு ராஜகாரியத்துல ஈடுபட்டா அவசரப்பட்ட குரங்கு கதை மாதிரி உன் கதை ஆயிடும். இப்ப யாரு கேட்கிறாரு? தமணகன் கதை கேட்கிறாரு. தமணகன் கேட்கிறாரு, அது என்னப்பா கதை அப்படின்ட்டு. இவர் சொல்றாரு, ஒரு ஊர்ல ஒரு குரங்கு இருந்தது. ஒரு குரங்கு இல்ல, பல குரங்குகள் இருந்தது. குரங்குகள் வரும் போகும். ஆனா இந்த குரங்கு என்ன பண்ணும்னா துருன்னு இருக்கும். மக்களை ரொம்ப தொல்லை பண்ணும். அவங்க வீட்டுல ஏதாவது காய வச்சிருந்தாங்கன்னா களைத்து விடுவது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எதையாவது பிடிச்சி இழுக்கிறது, மரத்துல போய் உழுக்கிறது, இதை போல துணியை தூக்கிட்டு போறது, ஒரு பொருளை தூக்கி இன்னொரு இடத்துல தூக்கி போடுறது, இப்படி துருன்னு ஒரு குரங்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா திறமையா யார் கையிலையும் மாட்டாது. யார் கையிலும் ஒருத்தர் கையில கூட மாட்டாது. அந்த குரங்கு என்ன பண்ணுது, நல்ல இதே போல உற்சாகமா நல்லா விளையாடுது, ஓடுது, ஓடியாடுது, எல்லாம் பண்ணாம நல்லா விளையாடிக்கிட்டே இருக்கிற குரங்கு ஒரு நாள் ஒரு மரம் வெட்டுறவர் என்ன பண்றாருன்னா, மரம் வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவரு காலையில இருந்து மரம் வெட்டுறாரு, மரம் வெட்டுறாரு, சின்ன சின்னதா விறகுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. விறகுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மரக்கட்டை, அந்த மரக்கட்டையில வெட்டும் போது இரும்பு ஆப்பு, 2 இரும்பு ஆப்பை வந்து அதை ஃபர்ஸ்ட் அடிச்சு மரத்தை பிளப்பாங்க. அதை நம்ம பொதுவாகவே நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு மரம் பிளக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நான்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். விறகு வாங்குவாங்க, அடுப்பு இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்கும் கேஸ் தான் எல்லார் வீட்லயும். அப்ப விறகு வெட்டும்போது என்ன பண்றாரு, ஆப்பை வச்சிடுறாரு. ஆப்பை வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு. அசதியா இருந்ததுக்கு அப்புறம் சரி நாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம், எதாவது சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு களைப்பாரிட்டு, நம்ம ஆப்பு தான் இருக்குல்ல, இந்த பொலை ஒட்டி இது மரம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடாது நம்ம அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. நீ என்ன பண்றப்ப ஆப்பை வச்சுட்டு போற நீனு, இப்ப என்ன பண்ற பாரு நானு அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலையை எப்படி கெடுக்கிற பாரு. நீங்க இன்னைக்குதான் நீ எனக்கு கிடைச்சிருக்கிற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குரங்கு என்ன பண்ணுது, வந்து உட்காந்துக்கிட்டு அந்த மரத்துல உட்காந்து நல்லா அந்த ஆப்பை ஆட்டி 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 பொறுமையா ஒண்ணு தூக்கி போட்டுது. ஒண்ணு தூக்கி போட்டாலும் இன்னொரு ஆப்புல ஓரளவுக்கு அந்த பலகை வந்து மரம் வந்து குழந்ததுதான் இருக்கு. இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் திரும்பி உட்காந்துட்டு ஆப்பை புடுங்குறாரு. இதுதான் சொல்லுவோம், அப்ப ஆப்பு வச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பு வச்சிடறாங்கன்றது இங்க இருந்து வந்தது தான். ஆப்பை பிடுங்கும் போது அதோட வால் பாத்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய பிளவுல வந்து மாட்டிட்டு இருக்கும்போது ஆப்போ நான் புடுங்குற மாதிரி வேகமா ஆட்டுறாரு. இன்னும் வேக முயற்சி பிடிக்கிறாரு. ஐயோ அம்மா மாட்டிச்சு, வால் மாட்டிச்சு. பின்னாடி வந்து வால் நல்லா அந்த மரக்கட்டை நல்லா ஒட்டிச்சு, வால் மாட்டிச்சு. தப்பிக்க முடியல. கத்துறாரு, குதிக்கிறாரு, போறாரு, வராரு. ஒன்னும் கத்தி 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 இந்த குரங்கு கத்தியே செத்து போச்சு. கத்தியை செத்து போனதுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களாம் வந்து பாக்குறாங்க, பாடா இந்த குரங்கு செத்துதேடா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிம்மதியானாங்க. இப்ப ஆபத்தை உணராம அவசரப்பட்ட குரங்கு எப்படி ஆயிடுச்சு பத்தியா? அந்த மாதிரி ராஜ விஷயத்துல, அரச விஷயத்துல அனாவசியமா தலையிடாத. நீ பார்த்தது கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அங்க ராஜா வரவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை, அதை நம்ம பார்க்கவும் இல்லை. நமக்கு தாகம் எடுத்தா இனிமேட்டு வேற எங்கேயாவது போய் தண்ணி குடிச்சுக்குவோம். நான் உனக்கு தேவையான நான் வந்து வாங்கி தரேன். உன் கூட சேர்ந்ததுக்கு ராஜா என்ன பண்ணுவாரு, என்னையும் சேர்த்து கொன்னாலும் கொன்னுடுவாரு. வேணாம் விட்டுடு, சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு கரடகன் சொல்லுது, தமணகன் சொல்லுது, கிடைத்த வாய்ப்பை நான் விடுவதாக இல்லை. இன்னைக்கு கிடைச்சதுதான். எல்லாருக்கும் வாய்ப்புன்றது எளிதில் கிடைக்காது. நான் போறேன் பாரு, இன்னைக்கு பாரு, நான் என்னோட திறமையை பத்தி உனக்கு தெரியாது. நான் எப்படி ராஜா கிட்ட பேசி சாதுரியமா இந்த காரியத்தை நான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. சரி போறதான் போற, கொஞ்சம் அவசரப்படாம நீ பொறுமையா புத்திசாலித்தனமா நடந்துக்க.
நீ உயிரோட இருந்தீன்னா நாளைக்கு நம்ம மறுபடியும் நம்ம பார்ப்போம், நம்ம அப்புறம் வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரடகன் அங்கிருந்து ஓடிடுது. இப்ப தமனகன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ராஜா கிட்ட போறாரு. போகும்போதே அப்படி பனி பொறுமையா போயிட்டு குனிஞ்சுக்கிட்டே, தெரியும் நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடியில பார்த்துருப்போம், பணிவா பணிவா பொண்ணை இப்படி இப்படி போலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த மாதிரி பணிவா போயிட்டு மன்னருக்கு வணக்கம், மன்னருக்கு வணக்கம், அடியேன்னு அடிபடுகிறேன் அப்படின்ட்டு அமைதியா போய் மன்னர்கிட்ட உட்கார்ந்த உடனே மன்னர் முகத்துல ஒரு கலக்கம் இருக்கு. யாரு நம்ம மன்னர்? யாரு? பிங்களகன் என்ற சிங்கம் தான் நம்மளோட மன்னர். அவருக்கு ஒரு கலக்கம் இருக்கு. இந்த மாடை பார்த்தது வந்து எப்படியாவது நம்ம வேற காட்டை தேடிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த நரி போயிட்டு வணக்கம் சொன்ன உடனே, என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, எல்லாம் சௌரியமா இருக்கிறீங்களா, உன்னெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, சரி நல்ல பிள்ளையா இந்த காடுல நல்லா பழச்சிக்குங்க, நம்ம காடு மாதிரி சௌரியமான ஒரு காடே உலகத்துல கிடையாது, சந்தோஷமா இருங்க, நாட்டு மக்கள் எல்லாம் நம்ம காட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு. ராஜா எல்லாரும் சௌரியம் ராஜா, இருந்தாலும் மன்னருக்கு ஒரு ஆபத்துனா அது எங்களுடைய ஆபத்து, மன்னருக்கு ஒரு கலக்கம்னா அது எங்களுடைய கலக்கம், நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமனகன் நரி ராஜாட்ட சொல்றாரு. ராஜா ஒண்ணு கேட்கறாரு, என்னப்பா என்னென்னமோ பேசுற, என்ன விஷயம், என்ன வந்த, என்னென்னமோ எங்கெங்கே வரக்காத. ராஜா, நேத்து நீங்க தண்ணி குடிக்க வந்தீங்களே? ஆமா தண்ணி குடிக்க வந்தா. ஆமா, என்னப்பா தண்ணி வந்து தாக எடுத்து குடிச்சேன், ஏன் நீ தாக எடுத்தா குடிக்க மாட்டியா? அவருக்கு வந்து ராஜாவுக்கு வந்து ஒரு கெத்து, அவரை விட்டுறக்கூடாது, கெத்த விட்டுறக்கூடாது, மெயின்டைன் பண்ணணும். அவர் என்ன பண்றாரு, ஆமா ஏன் குடிச்சா நீ குடிக்கல? இல்ல ராஜா, தண்ணி குடிக்கும் போது ஒரு சத்தம். என்ன சத்தம்? யார் கேட்டது? ஒரு சத்தம் இல்லையே, நான் வந்தேன் தண்ணி குடிச்சா வந்தேன். இல்ல ராஜா, ஒரு விலங்கு சத்தம் போட்டது, மன்னருக்கு ஒரு கலக்கம் இருக்கு அப்படின்னு. நான் சொல்லிட்டு இங்க சொல்லுது, நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நீ திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருக்கிற. ஆமா சரி, பார்த்துட்டியா நீனு, முழுசா பார்த்தியா, எதுல இருந்து பார்த்த அப்படின்னு. இல்ல ராஜா, அந்த விலங்கு தண்ணி குடிக்க வரும்போதே நாங்க பயந்துட்டு ஓரமா நின்றுட்டு இருந்தோம், அப்பையில இருந்தே நான், அடுத்து நீங்க வந்தீங்க தண்ணி குடிக்க, எல்லாத்தையும் பார்த்தா ராஜா. ஆனா எங்க மன்னர் கலங்கக்கூடாது, எங்க மன்னருடைய கலக்கத்தை நான் போக்கணும், அப்பதான் அரசாட்சி நீங்க நல்லா பண்ணுவீங்க, அப்பதான் நாங்க நல்லா இருக்க முடியும், நீங்க நல்லா நாங்க நல்லா இருக்க முடியுமோ, ஏதோ உங்க நிழல்ல ஆண்டி வாழறவங்க நாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்படிலாம் அப்படியே தந்திரமாயி செய்யுது. பாத்தீங்களா, இதுதான் இந்த தமனகன் வேலை. கரெக்டாக அவர் போயிட்டாரு, அவர் உண்டு அவர் உண்டு, கட் அண்ட் ரைட்டா அவர் வேலையை பார்த்து போயிட்டாரு. ஆனா தமனகன் கொஞ்சம் கொஞ்சமா ராஜா கிட்ட நெருங்கி, ராஜா நீங்க கவலையே படாதீங்க, உங்களுடைய அருமை பெருமைகளை, உங்களுடைய வீரத்தை நான் போய் சொன்னேன்னு வச்சுங்க, எப்பேற்பட்ட விலங்கும் பயப்படும், அதனால நீங்க கவலையே படாதீங்க, நான் போயிட்டு அந்த விலங்க நான் கூட்டுட்டு வரேன், கூட்டுட்டு வந்து உங்களுக்கு அடிபணிய வைக்கிறேன் அப்படின்னு. இப்ப பிங்களம் வந்து ஓப்பன் டாக்கே கொடுத்துறாரு, ஓப்பனா சொல்லிடுறாரு, சரி நீ அப்படியே செய், என்ன இருந்தாலும் இது ராஜ காரியம், இது ரகசியமா நமக்குள்ள இருக்கட்டும், இது நீ வெளியில எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது. நரி சொல்லுது, அரசரே ராஜ காரியங்கள் எவ்வளவு ரகசியமா வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், எங்க அப்பாவும் அமைச்சரா இருக்கிறாரு, எங்க அப்பா இது வரைக்கும் அரச காரியங்களை எதையுமே எங்க கிட்ட வந்து வீட்டுல வந்து சொன்னது இல்ல, அதே ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது, அதனால கண்டிப்பா இது ரகசியமா தான் இருக்கும் ராஜா அப்படியே சொல்லிட்டு இது மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ராஜாவுக்கு என்ன ஊர் பக்கமா வந்திருக்கிறாரு தெரிய போகுது, நமக்கு தெரியாதா, இது சாதாரண வண்டி இருக்கிற ஒரு காளமாடு, இது நாய்க்கும் பூனையுமே ஒரு பயப்படும், இது போய் பார்த்து ராஜா பயந்துட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே வந்து தமனகன் கணக்கு பண்றாரு. இவருக்கு தெரியும் நம்பிக்கையா, இந்த காளமாடு கண்டிப்பா ஒரு பயந்த மாடு, பயந்த சுவாபம் உள்ளது, சாட்டை அடிக்க பயந்தது, இதுக்கு வண்டி இருக்கலாம் லாக்கி, வேற எதுக்கும் இது வந்து எதுக்கும் செட் ஆக மாட்டாரு, இது எல்லாமே வந்து தமனகனுக்கு தெரியுது. ராஜா வரேன், நான் போயிட்டு அந்த காளமாடோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த நரி வந்து காட்டுல இருந்து கிளம்புறாரு. காட்டுல இருந்து கிளம்பி இப்ப அந்த காளமாடு இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போறாரு. அது காளமாடு புற்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு, அதை பார்த்தா கம்பீரமா இருக்கு.
நரிக்கு தெரியும் இது சாதா காளை மாடுதான்ட்டு, இது ஒன்றும் பண்ணாது, இதுக்கு ஒன்றும் முட்டை தெரியுது, ஒன்றும் ஜல்லிக்கட்டு மாடு கிடையாது அப்படின்னு. இருந்தாலும் நம்மளோட உருவத்துல பெருசு, அது கொம்பால குத்த வேணாம், காலால் ஏற்றி வச்சால போதும், நம்ம காணாம போயிடுவோம் அப்படின்ட்டு பணிவா அங்கேயும் போகுது. பணிவா பொறுமையா போகுது. பொறுமையா போயிட்டு நண்பருக்கு வணக்கம்னுது. காளை மாடு ரொம்ப நாளா காட்டுல ஃப்ரெண்டு இல்லாம தனியா இருக்கு, நம்மள முதல்ல நம்மளை பார்த்து ஒருத்தன் நண்பன் சொல்லிட்டானே, சரி என்னான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நாம பேசவே இல்லையே, இந்த காட்டுல வந்ததுல இருந்து கத்திக்கிட்டோம், குதிச்சுக்கிட்டோம், ஓடிக்கிட்டும் தானே இருக்கிறோம், சரி இப்படி இவர்கிட்டயாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நண்பரே, என்ன விஷயமா வந்தீங்க? அப்படி இல்ல, என்ன நீ ரொம்ப தொந்தரவு பண்றமே, என்ன காட்டுல என்ன ரொம்ப சவுண்டு ரொம்ப அதிகமா இருக்குமே அப்படின்னு கேட்டது. நரி கேக்குது காளை மாடை பார்த்து. காளை மாடு சொல்லுது, நண்பா அப்படி இல்ல, ஏதோ இந்த அருவி தண்ணி குடிச்சு ஒரு உற்சாகத்துல கத்திட்டேன், நான் தனியா இருந்து யார்கிட்டயும் பேசாம ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருந்தது, அந்த குறையெல்லாம் போக்குறதுக்கு எப்பயாவது உற்சாகத்துல கத்துறதும் குதிக்கிறதும் துள்ளி ஓடுறதும் இந்த எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க நண்பர் கிடைச்சிட்டீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ காற்றின் விதிமுறைப்படி நான் நடந்துக்கிறேன், எனக்கு அப்படிலாம் எனக்கு ஒண்ணு எனக்கு கிடையாது. அப்படியே மட்டையா மடிச்சிருச்சு, அப்படியே அப்படி முழு பனியோட மாறிடுச்சு. இப்ப நரிக்கு கொஞ்சம் தைரியம். இப்ப அப்படி குனிஞ்ச நரி இப்ப காலை மாடிக்கிட்டே அப்படி நல்லா நிமிந்துட்டார். நிமிந்து அப்படி பேசுறாரு, ராஜா உன்னை கூட்டினு வர சொன்னாரு, சரி ராஜாவை போய் பாக்குறோம், நான் உன்னை கூட்டின்னு வரேன், ஆனா போறதுக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். நான் யார் தெரியுமா? ராஜாவோட அமைச்சரவையில வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். ஆனா இது வெளியில யாருக்கும் தெரியாது, இதெல்லாம் ராஜாட்ட சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்றனோ நீ அதுபடி கேட்டு நடந்துக்க. அரசரோட வேலை செய்யற ஆள்கிட்ட பகைச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அது தெரிஞ்சுக்க. ஒரு சாதாரண ஒரு ஊழியன் கிட்ட பகைச்சுக்கிட்ட ஒரு வியாபாரி கதை மாதிரி உன் கதை ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லுது நரி. உடனே இந்த காளை மாடு கேக்குது, அது என்னப்பா அது ஊழியன் செய்த சதி அந்த கதை அப்படின்ட்டு. அதுவா, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு நரி கதை சொல்ல ஆரம்பிக்குது. ஊழியன் செய்த சதி இந்த கதையை கேட்கறதுக்கு நீங்களா ஆர்வமா இருக்கிறீங்களா? இதை நாம நாளைக்கு கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. நன்றி, வணக்கம்.